எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரிநேத்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. சூப்பரான காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காடை கிரேவி ரெடி பண்ணுறக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறக்காக கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பேனில் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 2 வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மசாலா தான் நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலா நான் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுத்தது இந்த கிரேவிக்கான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க நம்ம ரெடி பண்ண மசாலா. அதுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கிரேவிக்காக ஒரு நல்ல பழுத்த தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மெயின் இன்க்ரீடியண்ட்டான காடை வந்து நான் இந்த மாதிரி குட்டியாக பீஸ் பண்ணிட்டேங்க. ஃபுல்லாகவும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இது வந்து 4ஆக கட் பண்ணாலே இந்த அளவுக்கு சின்னதாயிரும். காடையை கட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சோம்பும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். ஜீரகமும் சோம்பு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு ஆட் பண்ணுறேன். நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காடையை ஆட் பண்ணிடலாம். காடை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தண்ணி மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். காடை, வெங்காயம், தக்காளி, நல்லா மஞ்சத்தூள், உப்பு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிடலாங்க. இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. இந்த மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 வரமிளகா தான் ஆட் பண்ணியிருந்தேன். நாங்கள் ஓரளவுக்கு மீடியமாக தான் காரம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். காடை வந்து நம்ம செய்யும்போது வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாலே டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வரும். காடை ஆட் பண்ணி அது மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம காடையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த காடை குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம இந்த மாதிரி பேன்லேயும் குக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 விசில் விட்டு நம்ம எடுத்தனாலும் காடை சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு காடை கிரேவி ரெடி ஆயிரும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட காடை கிரேவி எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு அப்படின்ட்டு. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்குங்க. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது. நமக்கு ட்ரையாக வேணும்னாலும் நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், காடையுமே நல்லா சாஃப்டாக குக் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காடை கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சூடான சாதத்துக்கு கூட ரச சாதத்துக்கு தொட்டு சாப்பிடும்போது இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் திரிநேத்ராஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.